நமஸ்தே. பெரியவா சரணம். தாக்ஷாயணியாக அம்பாளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு நினைப்பை இந்த இடத்துல பெரியவா அழகாக சொல்லின்னு வரா. அம்பாள் நினச்சி பார்க்குறா, இங்கே போகாதேன்னு சொல்லி அவர் அமிச்ச பிறகும் இப்போ வந்தோமே, மறுபடி நம்ம திரும்பி அங்கே போனால் அவர் நம்மளை திட்டுவாரோன்னு அவள் யோசிக்கல. எப்படி யோசிக்கிறா, அவர் மனசு முழுக்க அன்பே நிறைஞ்சவர், என்கிட்ட இப்படி அவர் கோபமாக சொல்லுவார்லாம் தோணவே இல்லை. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி என்னோட ரொம்ப சாதாரணமாக அவர் பாட்டுக்கு ஒரு சல்லாபத்தில் இருக்கும் பொழுது, அப்படி பேசின்னு இருக்கும் பொழுது, அவர் தாக்ஷாயினின்னு ஹாஸ்யமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட என் மனசு நிறைய அது அப்படியே ஒரு பெரிய வலியை கொடுத்துடும். ஏன்னா தாக்ஷாயினிங்கிற ஒரு நாமம் எதனால் வந்தது? தக்ஷனுடைய பெண்ணாக இருக்கக்கூடியவளேன்ற ஒரு நாமம் அது. அப்போ அவர் தாக்ஷாயினின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே எனக்கு என்ன ஞாபகம் வரும்? எத்தனை உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன் என்னுடைய ஆத்துக்காரருடைய நினப்பு ஒரு பக்கம், அதுக்கு அப்படியே டபுள் ஆப்போசிட்டாக கீழே நிகிருஷ்டமாக இருக்கக்கூடியவரான இந்த தக்ஷன், இவருடைய நினப்பு ஒரு பக்கம். அப்போ இந்த பரமேஸ்வரன் என்னை தாக்ஷாயினின்னு கூப்பிட்டாக்கா, இவ்வளோ கீழே இருக்கக்கூடிய ஒரு தக்ஷனுடைய பெண்ணாக அல்லவா நான் பிறந்துட்டேன் அப்படின்னு என் மனசே என்னை ரொம்ப குத்தும். அதனால அவரண்ட இந்த உடம்பை வச்சுண்டு இப்பேற்பட்டவனான இந்த தக்ஷன் இவனுடைய குவாலிட்டி என்னன்னு இப்போ வந்து பார்த்தாச்சு. நான் நேரில் இப்படி வந்தும் இதை புரிஞ்சிக்காம இப்படி சிவநிந்தனை பண்ணிட்டு இருக்கானே, இவனுடைய பெண்ணாக கிடைத்த இந்த உடம்பை வச்சுட்டே நான் மறுபடியும் அவர்கிட்ட எப்படி போகிறதுன்னு இவளே தனக்குத்தானே யோசிச்சுக்கிறார். இங்கே தான் சுவாமி எப்படி இருக்கார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பெரியவா ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். அவருக்கு வேண்டியவன் வேண்டாதவன் யாருமே கிடையாது. ரொம்ப அழகாக அந்த ஒரு விஷயம் இங்கே வருது. அதே மாதிரி நான் சொன்ன பேச்சு கேட்காம நீ போனேன், திரும்பி வந்தாக்கா உன்னை உடனே எரிச்சு போடுவேன், உன்னை கோச்சுன்றுவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே கிடையவே கிடையாது. சாக்ஷாத் இந்த சக்தி பராசக்தியே இந்த இடத்துல அப்படி நினைக்கிறா அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப அழகாக காமிக்கிறா. அப்படி நினச்சின்ற மாத்திரத்தில் இப்போ யோசிக்கிறாளாம், சரி ஒரு பெண்ணுக்கு, அதுவும் கல்யாணம் ஆன பெண்ணுக்கு திரும்பி போகிறதுன்னு சொன்னால் ஒரே இடம் தன்னுடைய கணவருடைய கிரகம் தான், பத்தி கிட்ட தானே போகணும். அப்படி அங்கே போக முடியலை, இந்த உடம்பை வச்சுண்டு தாக்ஷாயினிங்கிற இந்த உடம்பை வச்சுன்னு அங்கே போக முடியலன்னு சொன்னால் எங்கே போகிறது? ஒரே வழிதான் இருக்குது. இந்த உடம்பை இப்படியே இங்கேயே தியாகம் பண்ணிட வேண்டியது. இந்த உடம்பை இங்கே விட்டுட்டு ஆத்மாவாக அவரோடையே கலந்து விடலாம், அது போகிறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். இந்த இடம்தான் தக்ஷயஜ்ஞ விநாசினின்னு சொல்கிறோமே, இந்த இடத்துல வரக்கூடியதாகத்தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்போ அம்பாள் என்ன பண்ணுறான்னு சொல்லி இங்கே பாகவதத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சில விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஒரு யோகாக்னியை வளர்த்துண்டு, அதாவது ஒரு தபஸில், இந்த யஜ்ஞகுண்டத்துக்கு பக்கத்திலே தபஸில் உட்காந்துண்டு உடம்புக்குள்ளேருந்தே யோகாக்னியை வளர்த்து தன்னுடைய பிராணனை தியாகம் பண்ணி இந்த யோகாக்னியிலேயே அவன் மறைஞ்சு போகிறா அப்படிங்கிறதாக இங்கே சொல்கிறது. சைவ புராணங்களில் இந்த யஜ்ஞகுண்டத்திலேயே அம்பாள் தன்னுடைய தேகத்தை தியாகம் பண்ணி பஸ்மீகரம் ஆயிடுறா அப்படின்னு சொல்கிறதாக அந்த ஒரு வேரியேஷன் இருக்கு. பட் விஷயம் இதுதான், அம்பாள் இங்கே தன்னையே இங்கே தியாகம் பண்ணிடுறா. தியாகத்துக்கான காரணம் இந்த உடல் தக்ஷன்கிட்டேருந்து வந்தது, அதனால தாக்ஷாயினிங்கிற நாமாவோட இருக்கு. தக்ஷனுடைய பிஹேவியர் சரியில்லை, நம்ம சொல்லி அவன் கேட்கல, இனிமே அவனுக்கு புத்தி கொண்டு வரதுக்கு ஒரே வழி இதுதான், நமக்கு இந்த உடம்பு வேண்டாம், தக்ஷனுடைய பேர் அட்டாச் பண்ணியிருக்கிற இந்த உடம்பு வேண்டான்னு சொல்லி அதை தியாகம் பண்ணி பரமேஸ்வரனுடைய ஆத்மஸ்வரூபத்திலே ஐக்கியமாயிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணின்றவளாக தேகத்தை இங்கே விடுறா அப்படிங்கிறதாக இங்கே வருது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறா பெரிய. சாதாரணமாகவே அம்பாளுடைய வாக்கிலிருந்து வந்தால் அதனுடைய மகிமைன்னு ஒன்று இருக்குது. இங்கே இன்னும் விசேஷம் என்னன்னு பார்த்தாக்கா, இந்த பதிவிரதா தர்மம்னு சொல்கிறாளே, அப்படிப்பட்ட இந்த பாதிவிரத்தியத்தினுடைய ஹையஸ்ட் பொசிஷனாக இங்கே அம்பாளுடைய ஒரு நடவடிக்கையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா தன்னுடைய கணவருக்கு ஒரு அவமானம், தன்னுடைய கணவருக்கு உண்டான ஒரு ஸ்தானம் இங்கே கொடுக்கப்படலை அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே, அவரை நிந்தனை பண்ணி இவன் பேசின்னு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே, நமக்கு இதுக்கு மேலே இந்த அசோசியேஷனே வேண்டான்னு தீர்மானம் பண்ணி இந்த உடலையே தியாகம் பண்ணுறதுக்கு நம்ம தீர்மானம் பண்ணாலே, இதுதான் பாதிவிரத்திய தர்மத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறதாக இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பெரியவா காமிக்கிறா. அப்போ கூடவே இன்னொரு விஷயம் சொல்கிறா. சாதாரணமாக பழைய காலத்தில் உடன்கட்டை ஏறுறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது கணவர் காலம் ஆயிட்டாருன்னு சொன்னாக்கா சககமனம்னு அவர் கூடவே கிளம்பி போகிறதாக அப்படின்னு வச்சுட்டு பதிவிரதா ஸ்திரீகள், உத்தமமான ஸ்திரீகள்னு சில பேர் கூட உடன்கட்டை ஏறுறதாக ஒரு பழக்கம் இருந்தது. அப்புறம் கவர்மெண்ட் ரூலில் அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அந்த ஒரு பிஹேவியர் இருக்கே, அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கே, அந்த ப்ராக்டிஸுக்கே என்ன பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இங்கிலீஷ்லேயே அதுக்கு பேர் என்னன்னாக்கா சதி அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கா. இந்த சதி லானே தான் அதுக்கு பேர். ஏன் சத்தின்னு பேர் வந்ததுன்னு கேட்டால், இந்த இடத்துல அம்பாளுடைய பேர் வாஸ்தவத்தில் சதி, தக்ஷனுடைய பொண்ணுங்கிறதுனால தாக்ஷாயினின்னு காரண பேராக சொல்கிறோம்.
ஆனால் இந்த சதி தான் என்ன பண்ணுறா, அந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாதிவிரத்தியம்ங்கிறத இவன் நடவடிக்கையில் காமிக்கிறான். உடன்கட்டை ஏறுறதுன்னு சககமனம்ங்கிறது கூட இல்லைங்க. அதையும் தாண்டி தன்னுடைய கணவருக்கு, தன்னுடைய பதிக்கு உண்டான ஒரு ஸ்தானம் இங்கே குறைஞ்சு போச்சு. அதுக்குண்டான பிஹேவியர் யாரால, தன்னுடைய அப்பாவனால இப்படியெல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் பொழுது இந்த உடம்பே வேண்டாம், நான் இதை தியாகம் பண்ணிடுறேன்னு சொல்லி வேறுபட்ட ஒரு பதிவிரதா ஸ்திரீயாக, உத்தமமான ஸ்திரீயாக இங்கே அம்பாள் நடந்து காமிச்சிருக்காங்கிறதுனால இந்த சதி அப்படிங்கிற ஒரு பேரே தியாகம் பண்ணுறவளாக, பாதிவிரத்தியத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடியவளாக இருக்கான்னு சொல்லி இந்த பேர் அப்படியே இந்த சககமனம்னு உடன்கட்டை ஏறுறதுக்கு அப்படியே மேட்ச் ஆகி இந்த வார்த்தையே அதுக்கு அமைஞ்சு போயிடுது அப்படிங்கிறத சொல்கிறான். அதே மாதிரி பழங்காலத்துலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த உடன்கட்டை ஏறுறவா இருக்காளே, சககமனம் பண்ணுறவா, அவர்களெல்லாம் கிட்டத்தட்ட ஆத்ம ஞானிகளுக்கு ஈக்குவலாக அவளை பற்றி சொல்கிறது உண்டு. அவ்வளோ உத்தமமான ஸ்திரீகள்ங்கிறதுனால சில விஷயங்கள் பல பேர் பெரியவாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு பெரியவா சொல்கிறா. ஆச்சரியமாக இருக்குது இந்த சம்பவம். அதாவது அவள் உடன்கட்டை ஏறினான்னாக்கா அவள் எரிஞ்சு போனாலும், அவள் தேகம் எரிஞ்சு போனாலும் அவளுடைய வஸ்திரம் மாத்திரம் எரியாமையே இருக்குமா. அந்த வஸ்திரத்தை அப்படியே எடுத்து ரிசீவ் பண்ணி வச்சுட்டு அவள் குடும்பத்தில் பரம்பரையாக அந்த வஸ்திரத்தையே அம்பாளாக பாவித்து பூஜை பண்ணுவாளாம். இந்த மாதிரி வஸ்திரங்கள் பிரத்யட்சமாக நானே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பெரியவா சொல்கிறான். அப்படி அந்த வஸ்திரத்தையே அம்பாளாக வச்சுண்டு இந்த ஸ்திரீகள் யார் இந்த சககமனம் ஆனாலோ அவர்களையும் அம்பாளாகவே பாவித்து பூஜைகள்லாம் நடக்கிறது உண்டு. அந்த ஒரு வஸ்திரத்துக்கே அப்பேற்பட்ட ஒரு வசத்தி அம்பாளுடைய ஸ்தானம் கொடுத்து அப்படின்னு நம்ம பூஜிக்கிறோம்னு சொன்னாக்கா, வாஸ்தவமாக இங்கே யாரு, சாட்சாத் அந்த அம்பாளே தன்னுடைய உடம்பை இங்கே தியாகம் பண்ணுறா. அவள் வாக்கிலிருந்து, அதுவும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய வாக்குனால தன்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய இந்த தக்ஷனுக்கு அவ சிவநாமத்தினுடைய மகிமையை முதல்ல எடுத்து சொல்றா, இப்படி பிராணத்தியாகம் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ இந்த ஒரு சூழல்ல அவ கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மகிமை இருக்கே, அவ சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கே, அதுக்கு எத்தனை விலை கொடுத்தாலும் நம்மளால ஈடுகட்ட முடியாதுன்னு சொல்லி அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பெரியவா முதல்ல சொல்லின்னு வர. இதெல்லாம் சொல்லும் பொழுது அம்பாளை பற்றி எத்தனையோ நாமாக்கள் சொல்லின்னு வந்தாலும் இந்த சதிங்கிற நாமாக்கு பேர்பட்ட இம்பார்ட்டன்ஸுங்கிறத மறுபடியும் இங்கே பெரியவா ஹைலைட் பண்ணுறா. அதனால தான் ஆச்சாரியால் சௌந்தரலஹரியில் சொல்லின்னு வரும்பொழுது 96வது ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை இப்படி தான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். சதி சதீனாம் அச்சரமே அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணுறாருன்னு பெரியவா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். சதீனாம் அச்சரமேன்னாக்கா இங்கே அம்பாளை சொல்லி இந்த பதிவிரதா ஸ்திரீகள்னு யாரெல்லாம் கொண்டாடுறோமோ அவர்களுக்குள் முதன்மையான ஸ்தானத்தில் இருப்பவளே அப்படின்னு சொல்லி அம்பாளை அந்த இடத்துல கூப்பிடுறாருன்னு இந்த வார்த்தையும் சொல்லி பதிவிரதா தர்மத்தினுடைய உச்ச லெவலில் யார் இருக்காங்கிறதையும் ஹைலைட் பண்ணுறதாக இந்த ஒரு நாமாவை பெரியவா கனெக்ட் பண்ணி காமிக்கிறான். அப்போ இது கூடவே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், பதிவிரதா ஸ்திரீகள் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிக்க போகிறோமோ அந்த லைனில் ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டாக இருந்து அனுகிரகத்தை பொழிஞ்சின்னு இருக்கிறவளாக சாட்சாத் இந்த அம்பாள் தான் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ புராணத்தில் அங்கே மாத்திரம் சொல்லியிருக்குங்கிறது இல்லை, நம்ம வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நம்ம தமிழ்நாட்டில் வரைக்கும் இருக்கக்கூடிய பல இலக்கியங்களில் இதே மாடல் பண்ணி தான் அம்பாளையே நினச்சி தான் பல பதிவிரதைகளை பற்றி எழுதக்கூடிய காப்பியங்கள்லையும் வந்திருக்குன்னு சொல்ல தோன்றுறது. உதாரணமாக சிலப்பதிகாரத்தில் சொல்ல போனால் கண்ணகியை பற்றி, கண்ணகி எப்பேற்பட்ட ஒரு பதிவிரதாங்கிறது நமக்கு தெரியும். அவளுடைய பதிவிரதா ஒரு பக்தி, அதே மாதிரி அந்த சக்தி என்னெல்லாம் செஞ்சுதுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவளை பற்றி சொல்லும் பொழுது மனையறம் படுத்த காதைன்னு சொல்கிற இடத்துல இங்கே கோவலனுடைய வாக்காக சில வார்த்தைகள் வருது, அவளை சொல்கிறதாக புகழ்ந்து சொல்கிறதாக. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே இப்படின்னு லிஸ்ட் பண்ணிட்டு போகிறார். அதில் சொல்லும் பொழுது மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுட்டு போகிறார். அதாவது இவளை பற்றின வர்ணனை தான். வர்ணனை சொல்லும் பொழுது என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தாக்கா நமக்கு நேரடியாக தெரிஞ்சிடும் இதெல்லாம் அம்பாளை பற்றியே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே யூஸ் பண்ணுறார் அப்படின்ட்டு. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே இதெல்லாம் நமக்கு ஈஸியாக புரியக்கூடியதாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், அரும்பெறற் பாவாய் ஆருயிர் மருந்தேங்கிறார். கிடைப்பதற்கரிய பெரும்பேராக வந்த பாவையே அரும்பெறற் பாவாய் ஆருயிர் மருந்தே, இந்த ஆருயிருக்கு மருந்தாக இருப்பவளே அப்படிங்கிற வேதத்தில் சொல்றது. சிவா ருத்ரஸ்ய பேஷஜி, ருத்ரனுக்கு ஆருயிர் மருந்தாக யார் இருக்கான்னா சிவான்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை தான் இருக்கா. ஆருயிர் மருந்தே ஆயிடுத்து. பெருங்குடி வாணிகன் பெருமட மகளேன்னு அது ஒரு இடத்துல கண்ணகியே நேரடியாக சொல்றதா இருக்கு. பாக்கி 3 வார்த்தைகள் பார்த்தா மலையிடை பிறவா மணியே என்கோ, எதுக்காக இந்த வார்த்தை வரணும்?
மலைக்கு பிறந்தவளான ஒரு மணியே, மாமணியாக மலைக்கு பிறந்தவளே, யாருன்னா சாக்ஷாத் அம்பாளே தான். ஏன்னா இந்த தாக்ஷாயணி கதைக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட்டு அவதாரம் தேவி பாகவதத்தில் இந்த விஷயங்களை ரொம்ப அழகாக விவரணம் பண்ணியிருக்கு. இந்த ஹிமவான்னு சொல்லக்கூடிய இந்த மலைகளின் அரசன் அவன் பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டான்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகத்தை பொழிஞ்சு அவனுடைய பெண்ணாக பிறக்கிறா. அப்போ மலை மகள்னு அவளுக்கு பேர். அதனால தான் இந்த இடத்துல மலையிடை பிறவா மணியே என்கோ, உன்னை நான் என்னன்னு சொல்லுவேன்? மலைக்கு பிறந்த ஒரு மகாமணியாக உன்னை சொல்கிறதா, மலைமகளாக சொல்கிறதா? ரெண்டாவது அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, அலைக்கு நடுவில் பிறந்த அமிழ்து அப்படின்னா யார்? பார்க்கடலில் உதிச்சவளாக ஒரு அமிர்தமாக இருந்துட்டு லோகத்தையெல்லாம் ரட்சிச்சுட்டு இருக்கிறவள் யார்? நமக்கு தெரியும், சாட்சாத் மகாலட்சுமி. அவளுக்கு தான் அலைமகள்னு பேர். மலைமகளாச்சு, அலைமகளாச்சு. மூணாவது யாழிடை பிறவா இசையே என்கோ, யாழுக்கு நடுவில் பிறக்காத இசையே, இசைன்னு உன்னை கூப்பிடுறதா? இசைன்னு சொன்னாலே யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடுறது கலைமகள். அப்போ இங்கே என்னெல்லாம் வார்த்தைகளை சொல்லி சொல்கிறானோ, இங்கே கண்ணகியை பற்றி பதிவிரதா ஸ்திரீ அப்படின்னு சொல்லி கொண்டாடும் பொழுதே இங்கே மனசில் ஒரு கவிக்கும் யார் முன்னாடி நிற்கிறான்னு கேட்டாக்கா சாக்ஷாத் அம்பாள் தான் நிற்கிறான். அப்பேற்பட்ட உத்தமமான பதிவிரதா தர்மம்னா என்னன்னு ஸ்தாபித்து காமிச்சவளாக இந்த அம்பிகை இருந்துட்டுருக்கா. இப்போ அவள் இந்த தன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு சிவநாமத்தினுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ இப்படி வீணா போறியே அப்படின்னு சொல்லி இந்த நாமத்தினுடைய விசேஷத்தை எடுத்து சொல்ல போறா. 4 வரிகள், சொல்லப்போனால் 2 வரி ஸ்பிளிட் பண்ணி 4 வரியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வரிகளில் பாகவதத்தில் வரக்கூடிய இந்த லைன்ஸில் பரமேஸ்வரனுடைய இந்த நாமா, 2 அக்ஷரத்தை கொண்ட நாமா எவ்வளவு உத்கிருஷ்டமானது, எப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. இதில் பாகவதத்தில் இருக்கக்கூடிய முதலே சொன்ன மாதிரி 4வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அம்பாள் சொல்கிறா, யத் துவயக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம். இங்கே முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறது துவயக்ஷரம், 2 எழுத்துக்களை கூடியதான இந்த நாமா அப்படின்னு சிவநாமத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். யத் துவயக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆசுஹந்தி தத்து. இது 2வது லைன். அந்த நாமத்தினுடைய மகிமையை கொடுக்கறதாக 2வது லைன். அதுக்கு அடுத்ததாக பாக்கி 2 லைனில் நீ இப்படி மிஸ் பண்ணிட்டே, இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே அப்படிங்கிறத தான் பாக்கி 2 லைனில் சொல்கிறா. பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் பவான் அஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹா அப்படின்னு தன்னுடைய மனசில் இருக்கிற கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்கிறான். என்னப்பா நீ இப்படி மிஸ் பண்ணிட்டே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே அப்படிங்கிறதாக பெரியவா இதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த கடைசி லைன்லேருந்து எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிக்கிறா. எப்படி கூப்பிடுறா? சிவே தரஹா அப்படின்னு கூப்பிடுறா தக்ஷனை. சிவே தரஹா அப்படின்னா சிவ இதரஹா, சிவனிலிருந்து இதரராக, அப்பாற்பட்டவராக, மாறுபட்டவராக எவர் இருக்காரோ அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது. பெரியவா சொல்கிறா, சிவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம்னா அமரகோஷத்தில் ஓரளவுக்கு இப்போ பழகின்னு இருக்கோமே. அமரகோஷம்னா சம்ஸ்கிருத டிக்ஷனரி, ஒரு சினானிம்ஸ் எல்லாம் இருக்கிறது அப்படின்ட்டு. அதில் அமரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சிவங்கிற வார்த்தைக்கு என்னெல்லாம் மங்கள பொருள்கள் இருக்கோ அந்த எல்லா வார்த்தைகளும் சினானிமாக இங்கே இருக்குது. ஸ்ரேயஸ், சிவம், பத்ரம், கல்யாணம், மங்களம், சுபம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அடிக்கிண்டு போகிறான் அமரன். அப்போ சிவங்கிற ஒரு வார்த்தைக்கே என்ன அர்த்தமாகுது? மங்களம், சுபம் இப்படிங்கிற அர்த்தங்கள் தான் இருக்குது முழுக்க. இப்போது தாக்ஷாயினி தன்னுடைய அப்பனான இந்த தக்ஷ பிரஜாபதியை என்னன்னு சொல்லி கூப்பிடுறா? சிவேதரஹா அப்படிங்கிறா. அப்போது சிவத்திற்கு இதரராக இருக்கக்கூடியவரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சிவம்னு சொன்னாலே மங்களம், கல்யாணம், சுபம். அதிலிருந்து மாறுபட்டு நிற்பவனாக இருப்பவனே அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அசுபனானவன், அமங்கலமானவன் அப்படின்னு இந்த தக்ஷனை கூப்பிடுறான். ஏன்னா சிவத்திலிருந்து விலகி நிற்கிறவராக இவரே தான் வச்சுட்டு இருக்காரு தானே, தக்ஷன் தான். ஏன்னா அவருக்கு இவர் ஆகலை. அந்த ஒரு நினைப்புனால இவர் தன்னை சிவத்துக்கிட்ட இருந்து விலக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால யாருக்கு நஷ்டம்? இதில் சாட்சாத் தக்ஷனுக்கே தான் நஷ்டம். அந்த நஷ்டத்தை தான் இங்கே சொல்லி கூப்பிடுறா. அவருண்டேருந்து விலகி இருக்கிறது உனக்கு தான்ப்பா நஷ்டம், நீ புரிஞ்சுக்காம விட்டுட்டியே, இப்படி சிவேதரனாக நிற்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வார்த்தை அது சொல்கிறா. சொல்லிட்டு அந்த லாஸ்ட் லைனில் முதல் வார்த்தைகள் பிரிவா எடுக்கிறா. பவான் அஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹா அப்படின்னு கொடுத்துருக்கு. பவான் அப்படின்னு சொன்னாக்கா மரியாதையோட கூப்பிடுறது, எதிர்க்க இருக்கிறவரை தாங்கள் அப்படின்னு மரியாதையோட சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி இங்கே தாக்ஷாயினி ஒரு மரியாதை போட்டு கூப்பிடுறா இங்கே அப்பாவை. எதுக்காகன்னு கேட்டால்
அர்த்த புஷ்டியோட கூட்டினதான மரியாதை இங்கே. ஏன்னா இந்த தக்ஷன் தனக்கு சிவன் மரியாதை கொடுக்கல, தனக்காக அவர் எழுந்து நிற்கலன்னெலாம் பண்ணிட்டு தானே இவ்வளோ ஒரு சேட்டை பண்ணிட்டு இருக்கான். மரியாதை குறைச்சல்னு நினச்சிண்டு அதுக்காக இவ்வளோ ஒரு இவர் பேரில் ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு சிவன் இந்த பண்ணிட்டு இருக்கானே, அதனால நான் உனக்கு மரியாதை கொடுத்தே கூப்பிட்றேன்ப்பா, பவானு தாங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். ஆனால் எப்படி மிஸ் பண்ணிட்ட, பவானு அஹோ துவேஷ்டி. அஹோ அப்படின்னா இந்த இடத்துல ஐயோ இப்படி போய் பேர்பட்ட சிவன்கிட்ட நீ ஒரு துவேஷத்தை வளர்த்துட்டு நிற்கிறியே, அதை சொல்லும் பொழுதும் பவான்னு நீ மரியாதை தானே எதிர்பார்த்த, உன் மரியாதையோடய சேர்த்து சொல்கிறேன்னு அர்த்த புஷ்டியோடு இங்கே மரியாதை கொடுக்குறா அப்படின்ட்டு பெரியவாதை பற்றி சொல்கிறான். பவான் அஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹா. அவரெண்ட போய் நீ இப்படி ஒரு துவேஷத்தை வளர்த்து வச்சுட்டு நிற்பியோ, அப்படி நிற்கிறதுனால ஆஹா என்ன ஆச்சு, அச்சிச்சோ பாவம் நீ தானே கடைசியில் அமங்கலமானவனாக சிவேதரனாக நிற்கிற அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுன்னு சொல்கிறா. அதுக்கு முந்தின லைனில் இந்த சிவன் இப்பேற்பட்டவராக இருக்கார், இவருண்ட போய் நீ பாய்ச்சின்னு நிற்கிறியே, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டு பவித்திர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் அப்படிங்கிறார். பவித்திர கீர்த்திம், கீர்த்தின்னு சொன்னாக்கா ஒரு புகழ், பெரும் புகழ் நம்ம சொல்லலாம். எப்படி இருக்கு பரமேஸ்வரனுடைய கீர்த்தி, அம்பாள் சொல்றா பவித்திரமான கீர்த்தி. பவித்திரம்னு சொன்னாக்கா அப்பழுக்கற்றதாக நிஷ்கலங்கமாக ஒருத்தன் கை காட்டி இப்படின்னு கேட்க முடியாத மாதிரி ஒரு பவித்திரம், அத்தனைக்கு உன்னதம், அத்தனைக்கு ஒரு பியூர் இம்பெக்கபிள்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி பரமேஸ்வரனுடைய கீர்த்தி. அப்படி இருக்கிறவரை போய் நீ இப்படி புரிஞ்சுக்காம விட்டுட்டியே, அவர் யாரு அப்படின்னா தம் அலங்கிய சாசனம். அலங்கிய சாசனம் அவருடைய சாசனம், அவருடைய ஒரு ஆர்டர் என்ன சொல்கிறாரோ அதை யாரும் மீறுவதில்லை. இந்த லோகங்கள்லாம் எப்படி நடக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த லோகங்களில் யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும், எப்படி நடக்கணும்னு ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணி அந்த ஆர்டரை எல்லாருக்கும் கொடுத்து இப்படி இப்படி செய்யுங்கோன்னு அவர் சொல்கிறார். அதன்படியே தான் எல்லாரும் நடந்துட்டு இருக்கா இந்த லோகங்களில். அவருடைய ஏன்னா சிவனுடைய உத்தரவை மீறக்கூடியதாக யாரும் கிடையாது, யாரும் மீற மாட்டார். அப்பேற்பட்டவராக அவர் இருக்கார், லோகத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கார். அதனால அவர் உத்தரவை ஒருத்தரும் மீறுறது கிடையாது. அப்போ யாரு பரமேஸ்வரன்னா யாருன்னா பவித்திர கீர்த்தியை உடையவர், தன்னுடைய உத்தரவை யாரும் மீறாதவராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவரான பரம மங்களஸ்வரூபியான இந்த பரமேஸ்வரனை நீ புரிஞ்சுக்காம அவரெண்ட போய் ஒரு துவேஷம் பாராட்டுறியப்பா, என்ன கஷ்டம் இது, அச்சியோ இப்படி போயிடுத்த உன் நிலைமை அப்படிங்கிறதாக கடைசி 2 லைனில் அது வருது. இந்த 2 வரிகளை முடிச்சுட்டு தான் முதல் 2 லைனுக்கு வரா பிரிவா. அங்கே தான் தாக்ஷாயினியுடைய வாக்காக சிவநாம மகிமையே உத்கிருஷ்டத்தை அங்கே சொல்லியிருக்கு. யத்வயக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சக்ருத் பிரசங்காத்து அகம் ஆசுஹந்தி தத்து அப்படின்னு சொல்கிறது. அம்பாள் சொல்கிறா இந்த 2 அக்ஷரங்களை உடைய நாமா ஒன்று இருக்கேப்பா, யது துவயக்ஷரம் 2 எழுத்துக்களை உடையதான இந்த நாமா இருக்கே, நாம கிரேரிதம் நிருணாம், கிரா ப்ளஸ் ஈரிதம் நிருணாம்னு பெரியவா பிரித்து கொடுக்குறார். அதாவது நாம கிரான்னாக்கா இந்த ஒரு நாமத்தை சொல்லக்கூடியதான சிவநாமான்னு சொல்லக்கூடியதான இந்த ஒரு வார்த்தை இருக்கே, நிருணாம் ஈரிதம், இதை இந்த மக்கள்லாம் சொன்னாக்கா அவர்களுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் கிடைக்கிறது தெரியுமா அப்படின்னு அடுத்த லைனில் சொல்ல போறா. இங்கே பெரியவா சொல்கிறா, சாதாரணமாக பரமேஸ்வரன்னு சொன்ன உடனே பஞ்சாட்சரர் அப்படின்னு அவரை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், 5 எழுத்துக்களை சொல்கிறது, 5 எழுத்தை உடைய மந்திரத்தை உடையவர்னு. இங்கே அவ்வளோ கூட காம்ப்ளிகேட் பண்ணலை, எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம், இந்த 2 எழுத்தை சொன்னேன்னா போகிறோம் அப்படின்ட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறா. இந்த 2 எழுத்து தான், ஷி வங்கிற 2 அக்ஷரங்கள் மாத்திரம்தான். இந்த 2 அக்ஷரத்தை எப்படி உச்சரிக்கணும், எப்படி சொன்னால் தான் பலன் கிடைக்கும்னு எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டின் வரும். அது அடுத்த லைனில் அம்பாள் சொல்கிறா, சக்ருத் பிரசங்காத்து அகமாஷு ஹந்தி தத்து. எப்படின்னாக்கா எத்தனை தடவை ஜபம் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும், அதாவது குளிச்சு கிழிச்சு மடியா எப்படி ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கோ அதுபடி சொல்லணுமான்னு கேட்டால் அது கூட வேண்டாம்ப்பா அப்படிங்கிறா அம்பாள். என்ன சொல்கிறா, எத்தனை தடவை சொல்லணும்னா சக்ருத்து ஒரே ஒரு தரம் சொன்னேன்னா போதும். அதுவும் எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், பிரசங்காத்து, ஏதோ ஒரு பேச்சு பேசின்னு இருக்கோம், ஒரு அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம், ஒரு பிரசங்கம் நடக்கிறது, அதுக்கு நடுவில் தெரிஞ்சோ தெரியாமலேயோ பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோங்கிற நினைவு கூட இல்லாமல் இந்த ஷி வாங்கிற 2 அக்ஷரங்களை மாத்திரம் ஒரு உச்சாரணம் பண்ணியாச்சுன்னு சொன்னாலே இப்பேற்பட்ட அனுகிரகம் கிடைக்கிறது தெரியுமா அப்படின்னு அம்பாள் சொல்கிறா. இந்த இடத்துல பெரியவா சொல்கிறா, உதாரணமாக சொல்ல போனாக்கா நம்ம ஏதோ ஒரு பேச்சுக்கு நடுவில் ஒரு அரிசி வடாம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சேவப்பு அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா
இந்த அரிசி வடாங்கிற 2 வார்த்தை சேர்ந்து வரும்போது சிவன்னு அங்கே ஒன்று வந்துடுறது, சிவப்புன்னு சொல்லும் பொழுது சிவன்னு வந்துடுறது. அது மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் ஏதோ வார்த்தைக்கு நடுவில் சிவன்னு வந்துருத்துனா கூட போகிறோமா. அதை கூட கேட்ட உடனே இந்த குழந்தை சிவநாம ஜபிச்சுட்டான், இவனுக்கு உடனே ஒரு அனுகிரகத்தை கொடுத்துடணும்னு அவர் கொடுக்க காத்துன்னு இருக்காருங்கிறத பெரியவா ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். என்ன அனுகிரகம் கிடைக்கிறது? அங்கே தான் சொல்கிற அடுத்த லைனில், அகம் ஆஷு ஹந்தி தத்து. ஆஷுன்னு சொன்னாக்கா இம்மீடியட்லி, இன்ஸ்டன்ட்லி, ஆஷு கவின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இங்கே பரமேஸ்வரன் எப்படி இருக்காருனாக்கா ஆஷு தோஷின்னு பேர். அவர் உடனே சந்தோஷப்படுபவர், அந்த க்ஷணத்திலே திருப்தி அடைபவராக அவர் இருக்கார். அப்போ இங்கே என்ன பண்ணுறார்? இந்த நாமாவை உச்சரித்தவனுக்கு ஆஷு அகம் ஹந்தி. அகம்னு சொன்னாக்கா பாப்பம், அவனுடைய பாப்பங்களை எல்லாம் உடனே பொசுக்கி தள்ளிப்படுறார். அப்போ இந்த 2 அக்ஷரத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒருத்தன் வாயினால் சொல்லிவிட்டான்னாலே அவனுடைய பாபங்கள் முழுக்க அழிஞ்சு போய்டுறது, புசுங்கிடுறதுன்னு சொன்னான். பேர்பட்ட உத்கிருஷ்டமான நாமா இந்த சிவநாமா, இதை தெரிஞ்சுக்காம போயிட்டேப்பா அப்படின்னு தாக்ஷாயினி இங்கே தக்ஷன்கிட்ட சொல்லி கொடுக்குறா. இந்த பரமேஸ்வரனை அவருடைய அனுகிரகத்தை வேண்டி இன்னும் கெட்டியாக அவர் காலை பிடிச்சிக்கிறதுக்கு பெரியவாளே நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு இந்த பரமேஸ்வரனை நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். பெரியவா சரணம்.